ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய பூந்தி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கப் இருக்கோ அந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. கட்டிகளெல்லாம் எதுவும் இல்லாமல் இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் அளவு மாவுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணியிலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கட்டிகள் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. ஏன்னா தண்ணி பத்தலை அப்படின்னா கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு கட்டிகளெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டான அளவு. பூந்தி தேய்க்கிறதுக்கு பூந்தி கரண்டி, அப்படி இல்லைன்னா அரிக்கரண்டி சொல்லுவோம்ல, அந்த 2 கரண்டியில் எந்த கரண்டி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பூந்தி தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஆயில் நல்லா ஹீட் ஆகியிருக்கணும். இப்போ மாவு கரண்டியில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கீழே விழுகும். பூந்தி மேலே எழும்பி வருது பாருங்க. இந்த அளவு தான் மாவுடைய அளவு, கரெக்டான அளவு. இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. மேலே எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நம்ம கரண்டி வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளேயே நம்ம இதை எடுத்துடணும். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கார பூந்தி செய்கிற மாதிரி ஆகிடும். அடுத்த பேட்ச் நம்ம பூந்தி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அடுத்த பேட்ச் ஊற்றலாம். அடுத்த பேட்ச் நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம ஊற்றுனதுமே ஹோல்ஸ் வழியாக மாவு விழுந்து பூந்தி எழும்பி வருது. இந்த மாதிரி ஆயிலும் நல்லா ஹீட்டாக இருக்கணும். மாவுடைய கன்சிஸ்டன்சியும் கரெக்டான அளவில் இருக்கணும். இது 2 சைடும் ஒன்ஸ் திருப்பி விட்டுட்டு 30 செகண்ட்ஸ்குள்ளாரியே நம்ம எடுத்துடணும். பூந்தி எடுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பூந்தியோட அளவு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன். எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எல்லா பூந்தியும் சுட்டாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். அங்கங்கே 1-2 பூந்தி முழுசு முழுசாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்து கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் ஆக வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பூந்தியில் முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அளவு சர்க்கரைக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையோடைய அளவு ரொம்ப தெவிட்டலாகவும் இருக்காது, ரொம்ப குறைவாகவும் இருக்காது, மீடியம் அளவில் இருக்கும் இந்த சர்க்கரையோட அளவு. நீங்கள் சுகர் அதிகமாக சேர்த்திக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 4 ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துக்கலாம். பாகுடைய பதம் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு இருக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். அதாவது 4 டம்ளர் அளவு மாவுக்கு 2 டம்ளர் அளவு சர்க்கரை, 2 டம்ளர் அளவு சர்க்கரைக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சர்க்கரை பாகு நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த கம்பி பதம் கரெக்டான அளவில் இருக்கணும். அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக லட்டு கெட்டு போயிடும். பாகுப்பதம் ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா லட்டு பிடிச்சதுக்கப்புறமா லட்டுக்கு மேலே சர்க்கரையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சிறு கம்பி பதத்திலே எடுத்துடணும்.
இப்போ எல்லா சர்க்கரை பாகையும் வந்து நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை ஒரு ஈவனாக பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சர்க்கரை பாகு பூந்தியில் நல்லாவே ஊறியிருக்கு, நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம மூடி வச்சா போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சு இந்த மாதிரி தம் பண்ணி வச்சிடலாம், இல்லைன்னா சீக்கிரமாக ஆறிடும். இப்போ சின்ன சின்னதாக உங்களுக்கு எந்த அளவுக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸில் வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் லட்டு செய்யும்போது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு கூட சூப்பராக லட்டு வரும். நான் ஃபுட் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.